எந்தெந்த உணவினை மீண்டும் சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது? நம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அவசியமாக இருக்கும் உணவுகளை எந்தெந்த உணவினை சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம். பொதுவாக அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு என்பது அடிப்படையாகும். உயிர் வாழ்வதற்கு அவசியமான உணவினை நம் ஆரோக்கியமானதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம் வீட்டில் சமைக்கும் சில உணவுகள் நம் செய்யும் தவறினால் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும். சமைத்த உணவுகளை மீண்டும் சூடேற்றி சாப்பிடுவதில் தவறு இல்லை என்றாலும் சில உணவுகளை அவ்வாறு சாப்பிடக்கூடாது. அந்த வகையில் நாம் மீண்டும் சூடு பண்ணி சாப்பிடக்கூடாத உணவுகளை குறித்து தெரிந்து கொள்வோம். சாதம். சமைத்த சாதத்தில் பாசில் சீரிஸ் எனும் பாக்டீரியாவின் ஸ்போர்ஸ்கள் இருப்பதால் இதனை சரியான முறையில் ஃப்ரிட்ஜில் சேமிக்காமல் சூடு செய்து சாப்பிட்டால் பிரச்சனை ஏற்படும். அவ்வாறு சாப்பிட்டு நினைத்தால் முறையாக சேமித்து வைத்திருக்க வேண்டும். சூடு செய்யும் பொழுது ஒரு முறை கிளறி விட்டு பின்பு சூடு செய்து சாப்பிடவும். உருளைக்கிழங்கு. வேக வைத்த உருளைக்கிழங்கினை மீண்டும் சூடு செய்தால் அது நஞ்சை உற்பத்தி செய்து செரிமான மண்டலத்தை பாதிக்கும். ஒருவேளை அவ்வாறு சூடுபடுத்தி சாப்பிட நினைத்தால் நன்றாக மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் சேமித்து வைத்து தேவைப்படும் பொழுது சூடு செய்து சாப்பிடவும். கீரை வகைகள். பசலைக்கீரை மட்டுமின்றி வேறு எந்த கீரை வகைகளும் சமைத்த பின் மீண்டும் சூடு செய்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அதில் உள்ள நைட்ரோட்கள் நைட்ரேட்ஸ்களாக மாறி பின் நைட்ரோசோமோன்களாக மாறிவிடும். இது புற்றுநோயை உண்டாக்கும்.